இந்த வீடியோல உங்களுடைய பிளாக்கர் எந்த ஜிமெயில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த ஜிமெயிலேருந்து எப்படி உங்களுடைய பிளாக்கருக்கு வந்து போஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய பிளாக்கரோட டேஷ்போர்ட் வந்து போயிருங்க. ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அது கீழே வந்து போஸ்ட் யூசிங் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசேபிளில் வந்துருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பப்ளிஷ் இமெயில் இமிடியேட்லி. ஸோ உங்களுடைய இமெயிலேருந்து நீங்கள் உங்களுடைய போஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறப்ப உடனே வந்து இமிடியேட்டாக வந்து பப்ளிஷ் ஆகணுமா அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இல்லை நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த பிளாக்கரில் வந்து ட்ராப் செக்ஷனில் வரணுமா, நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் இந்த பிளாக் போஸ்ட் வந்து மேனுவலாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் இமெயிலேருந்து டேரெக்டாக போஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பிளாக்கரில் வந்து ட்ராப் செக்ஷனில் தான் வந்து போகும். நீங்கள் மேனுவலாக ரிவ்யூ பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு மேனுவலாக வந்து பப்ளிஷ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசேபிளில் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பப்ளிஷ் இமெயில் இமிடியேட்லி அப்படி சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இமெயில் ஃபார் போஸ்டிங் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சீக்ரெட் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். இதுக்கு முன்னாடி உள்ள இந்த சென்டென்ஸும் சரி, கடைசியில் வந்து @blocker.com சரி. ஸோ இதை வந்து நீங்கள் ரிமூவ் வந்து பண்ண முடியாது. டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி வந்து காட்டும். அண்ட் இதில் வந்து சீக்ரெட் வேர்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ROCK பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போடுறேன். ஸோ இந்த ஐடியா எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, அல்லது உங்கள் நோட் பேடில் வந்து இதை நோட் பண்ணி வச்சுங்க. தமிழ் பிளாக்கர்ஸ் டுட்டோரியல் .rockblock@blocker.com. ஸோ இந்த டோட்டல் வேர்ட்ஸை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஃபார்மேட்டில் இருக்கும். இதை நீங்கள் வந்து நோட் பேடில் மேனுவலாக வந்து டைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ சேவ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. பப்ளிஷ் இமெயில் இமிடியேட்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் வந்து போங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து எப்படி நீங்கள் நார்மலாக ஒரு இமெயில் அனுப்புவீங்களோ ஸோ அதே மாதிரி தான் இது வந்து அனுப்பணும். ஸோ கம்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த டூ அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன பார்த்தோமோ ஸோ அந்த ஐடியா இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிடுங்க. ஸோ தமிழ் பிளாக்கர்ஸ் டுட்டோரியல் .rockblock@blocker.com. ஸோ இதுதான் வந்து அட்ரஸ். சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்டில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் பிளாக்கரோட டைட்டில் உங்களுக்கு வந்து மாறும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து how to publish blog post using இமெயில் அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து நான் டைட்டில் கொடுக்குறேன். இந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய பிளாக்கரோட போஸ்ட்டோட டைட்டிலாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் வந்து எப்படி போஸ்ட் போடுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுங்க. ஸோ டெமோக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பிளாக்கரில் எப்படி இமேஜ் எல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணுவீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இமெயிலையும் அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், வீடியோ ஆட் பண்ணிக்கலாம், ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம், லிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பிளாக்கரோட போஸ்டிங் செக்ஷன் வந்து போங்க. இதில் வந்து இப்போ பிளாக் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இமெயிலேருந்து சென்ட் பண்ண போஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இப்போ எதுவுமே வந்து காட்டலை. இப்போ நான் இந்த பேஜை வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டைட்டிலில் வந்து இமெயிலேருந்து நம்ம பிளாக் போஸ்ட் வந்து போட்டோம், how to publish பிளாக் போஸ்ட் யூசிங் இமெயில். இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து போஸ்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சுங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ பப்ளிஷ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த போஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து ஹலோ அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் வந்து இதில் டைப் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பாருங்கள் நம்ம சப்ஜெக்ட்டில் கொடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டைட்டில் உங்களுக்கு வந்து காட்டும். அண்ட் இந்த போஸ்ட்டோட எடிட்டிங் செக்ஷன் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இமெயிலில் சப்ஜெக்டில் என்ன கொடுத்தீங்களோ அதுதான் வந்து இங்கே டைட்டில் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இங்கே வந்து பாருங்கள் how to publish blog post using email. ஸோ இப்போ வந்து என்னுடைய இந்த போஸ்டிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து HTML வியூவில் இருக்குது. நான் வந்து கம்போஸ் வியூ மாற்றிக்கிறேன். ஸோ கம்போஸ் வியூ மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம என்ன கொடுத்தோமோ அதுதான் இங்கே வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுடைய இமெயிலை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய பிளாக்கர் போஸ்ட்டு இமெயிலேருந்து டேரெக்டாகவும் நீங்கள் வந்து பப்ளிஷ் வந்து பண்ணிக்கலாம்.